வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையா இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்களை இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்சஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. ரிஷபராசி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள், மாசி மாத வாழ்த்துக்களும். மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் இருக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கடந்த காலம் சரிங்களா, தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீங்க. சரிங்க, ஸோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட இளைஞர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த மாசி மாதம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னங்க அப்படி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்களா, சில தொழில்கள் பண்ணலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறிய அழுத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கலைஞ்சி இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு அமிர்தத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வேலைன்னு தான் இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் இதுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்களோ நீங்கள் எல்லாமே வேலைன்னு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக. அப்போ ஒரு ப்ரெஷராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ப்ரெஷர் மட்டும் தான் இருக்குமா, அப்போ வருமானம் கேட்டால் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட கம்யூனிகேஷன், உங்கள் குடும்ப சப்போர்ட்டும் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வெப்பம் சம்பந்தப்பட்டது, இந்த ஸ்கின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சான்சஸ் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருத்துவரை கண்டிப்பாக அணுகி அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் ஆயுர்வேதம் மிக சிறப்பாக இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ யாரெல்லாம் குழந்தைகள்
இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அழுத்தத்தோடு இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக பேசக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாசி மாதம் நிறைய திருவிழாக்கள் நடக்க போகுது, நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அப்போ உங்கள் வீட்டில் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் திகழப்போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான விஷயங்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அதுக்கான மருத்துவ முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த மாசி மாதம் குழந்தை கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்ற ஒரு நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. திருமணத்துக்காக அந்த 90 கிட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மணமகள் மணமகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை தந்தை சார்ந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு இங்கே அங்கெல்லாம் தேடாமல் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க மேரேஜ் பண்ணணும்னு காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்கும்போது ஓகேன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொந்தக்காரர்களாக இருப்பாங்க பாருங்க, அந்த டச்லேயே இருந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூர்வீகமே சில பேர் தெரியாமல் இருந்திருக்கும் பாருங்க. நீங்களா பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சதுக்கான குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதன் மூலமாக பல சொந்தங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் தானே? அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு எதனா கட்டுவீங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த சாதாரண ஒரு பில்டிங்லாம் இல்லை, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, தேர்ட் ஃப்ளோருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், டாக்குமெண்டேஷன்ஸில் கம்பல்சரியாக டபுள் டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணணும். 2 times கம்பல்சரி செக் பண்ணணும். ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக டாக்குமெண்ட்டை 1க்கு 2 பேர்கிட்ட நீங்கள் பர்சனலாக எஃபெக்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. யாருக்கும் கேரண்டி கையெழுத்துக்கள் போட வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதியோர்களையும் சரிங்களா, ஊனமுற்றோர், முதியோர், இல்லை மாற்றுத்திறனாளிகள், அவங்க போல இருக்கவங்கள வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அவங்களை எக்காரணத்து கொண்டும் ஏளனமாகவும் இல்லை இப்படி நல்லா தானே இருக்கா ஐயா வாங்குறான் அப்படின்ற திங்கிங்கில் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். மறைமுக வருமானம் என்ன? மனைவி மூலம், கணவன் மூலம் ஒரு வருமானம். உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க பாருங்க, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரும் சரி, அவங்களோட குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி எதனா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது லாட்டரியில் ஆக்சுவலி இப்போ இந்த அளவுக்கு இல்லை, பட் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்குமா? ரொம்ப நாளாகவே தடைப்பட்டிருக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மறக்காமல் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து, சரிங்களா, எந்த அம்மனுக்கு? பார்வதி தேவி, சரிங்களா. ஸோ அவங்களுக்கு குங்கும அபிஷேகம் செய்து திங்கட்கிழமைகளில் செய்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். குங்கும அபிஷேகம் செய்வதும் தில ஹோமம் கூட சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. ஸோ இந்த விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமும் சகலமும் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வசியமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசி மாதம் திகழப்பொழுது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.